ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். எப்படியோ சாண்ட்ரா இந்த சீக்ரெட் டாஸ்க்கை வெற்றிகரமாக வித்தின் ஒரு நாள் முழுசாக முடியாமலே சாண்ட்ரா இந்த டாஸ்க்கை ஜெயிச்சிட்டாங்க. ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு, கேயோஸே வீட்டில் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சாண்ட்ராவை கூப்பிட்டு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாரு. என்ன சீக்ரெட் டாஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயம் கொடுத்தாரு. அதில் 2 விஷயம் நடக்கணும். ஒன்று ரோல் ரிவர்சல் நடக்கணும். இன்றைக்கி காலையில் அன்றைக்கி திவ்யா கணேஷுக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் ஒரு ரோல் ரிவர்சல் நடந்ததில்ல, அது மாதிரி ஒன்று நடக்கணும். மேனேஜர் இருக்கிறவங்கள யாருக்கு வேணால் நடக்கலாம். ஸோ ரோல் ரிவர்சல். அப்புறம் என்ன, ஃபயர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா குவிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணணும். அது எனக்கு சரியாக தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது 3த்தையும் பண்ணிட்டாங்க. அவங்களே குவிட் ஆனாங்க. நிறைய அமித் பார்கவ் குவிட் ஆனார். ஸோ அந்த குவிட்லாம் நிறையா நடந்தது. அப்புறம் ஃபயர் ஆனாங்க, அவங்களே ஃபயர் ஆனாங்க. நிறைய விஷயம் நடந்தது. சாண்ட்ரா குவிட் பண்ணாங்க, அது ஒன்று. ரோல் ரிவர்சல் நிறைய நடந்தது. சபரி வந்து அந்த குட் லக் காய் அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் எல்லா விஷயமும் க்ரைட்டீரியாவும் டிக்கான காரணத்தினால் சாண்ட்ரா இந்த டாஸ்க்கை வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டாங்க. சாண்ட்ரா பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது சாண்ட்ரா மாதிரியே தெரியல அப்படின்னாலும் இது சீக்ரெட் டாஸ்க். நமக்கு வெளிலேருந்து பார்க்குறவங்க தெரியும், உள்ளேருந்து பார்க்குறவங்க என்ன இந்த பொண்ணு புதுசாக பண்ணுது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ பார்ப்போம், இதுக்கப்புறம் ஒரு கேம் பிளே இந்த பாதையில் போகுதான்னு சொல்லி நல்ல கேம் பிளே தான் விளையாடின்னு இருந்தாங்க. பட் எனக்கு தெரில சரியா. அதுவும் இந்த ஹச்சுன்னு தும்பி அதில் ஒரு கேயோஸ் க்ரியேட் பண்ணி நல்ல பிளானோடு தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்திருக்கலாம். ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரி இருந்தது. பட் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாதே, சீக்ரெட் டாஸ்க்கு இந்த சீசனில் புதுசாக வரதில்லை, அதனால் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.